கொள்ளும் வாக்குத்தத்தத்துக்கு நேரம் 1 ராஜாக்களுடைய புத்தகம் 1 அதிகாரம் 41 வசனத்தை சகோதரர்கள் ஒருத்தர் வாசிங்க முதல்ல. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது என்றான். இங்கிட்டு வாசிங்க. 1 ராஜாக்களுடைய புத்தகம் பிரதர் நீங்க வாசி அதிகாரம் என்னது? 18 அதிகாரம் 40. அப்ப அவர் எப்படி வாசிச்சாரு வாக்குத்தத்தம்? சரி, அப்ப வாக்குத்தத்தம்னா வாக்குத்தத்தம் யோசிங்க எதுன்னு சொல்லி. வசனம் எங்க வந்தாலும் நீங்க டக்குன்னு யோசிக்கணும். ரைட், ஓகே, இந்த இடத்துல தானே வாக்குத்தத்தம் பார்த்தேன். வாசிங்கம்மா. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், ஆமென். பாத்தீங்கன்னா எது பிடிச்சிருக்குன்னு அந்த ஒரு இதுதான் பிடிச்சிருக்கு. சரி, ஓகே, ரைட். மீட்பெரும் நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இன்னொரு விஷயம் உங்களை ஒவ்வொரு அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, கடந்த கிழமை நாம் பார்த்தோம், பெருமழையின் இரைச்சலின் சத்தம் கேட்கிறது, ஆனால் அற்புதம் எதுவும் நடக்கவில்லை. எலியா போராடி ஜெபித்து அதற்கு பிறகு ஒரு உள்ளங்கை மேகம் ஒன்று வருகிறது என்று சொல்லி, இதுதான் நம்முடைய சாராம்சம். என்னன்னு சொன்னா, இந்த வருஷத்துல சகோதரன் சொன்ன போல ஜெபம் தான் நம்முடைய ஆண்டு. இந்த ஜெப ஆண்டிலே நாம் வாக்குத்தத்தங்களை வைத்து ஜெபித்து சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் இந்த ஆண்டை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அந்த உள்ளங்கை மேகம் நம்முடைய குடும்பத்தை நோக்கி வருகிறது, நம்முடைய சபையை நோக்கி வருகிறது, நம்முடைய தேசத்தை நோக்கி வருகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அதாவது அந்த உள்ளங்கை மேகம் ஒரு பெருமழையை நமக்கு கொண்டு வருகிறது. அதாவது நம்முடைய வீட்டில், நம்முடைய பொருளாதார ரீதியிலே கர்த்தர் நம்ம இந்த வருஷத்திலே ஆசீர்வதிப்பார். உங்கள் தொழில் ஸ்தானத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பிலே கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். உங்களுடைய சரீரத்தில் தேவையான சுகபலத்தை கர்த்தர் கொடுத்து, அந்த உள்ளங்கை மேகமானது இந்த மாலை வேளையிலும் கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும் என்று நான் சொல்லி தொடர்ந்து என்னுடைய வார்த்தைக்காய் நான் கடந்து போக விரும்புகிறேன். அந்த உள்ளங்கை மேகம் நல்ல சரீரத்தில் ஒரு சுகபலத்தை கட்டளையிடும் என்று சொல்லியும், உன்னுடைய குடும்பத்தில் நீ கையிட்டு செய்கிற காரியங்கள், சமாதான சந்தோஷங்கள், இவைகள் எல்லாம் அந்த மேகம் 2014 நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இதனுடைய சத்தத்தை ஆண்டவர் நம்முடைய காதுகளிலே தொனிக்க செய்தார், நம்முடைய கரங்களிலே கொடுத்தால் அதுதான் நமக்கு கிடைக்கப்பட்ட வாக்குத்தத்தம். உங்க எல்லாருக்கும் என்னென்ன வாக்குத்தத்தம் கிடைச்சது எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் உடனே நினைச்சேன், ஆண்டவர் எனக்கு இதை நிறைவேற்றதுக்கு போதுமான அளவு காரியம் செய்துட்டார். ஏன்னா என்னுடைய செய்தி ஜெப ஆண்டு, எனக்கு கிடைக்கப்பட்ட வாக்குத்தத்தம் எரேமியா 33:3 நீ அறியாத உனக்கு எட்டாதமான பெரிய காரியத்தை செய்வேன். அதை நினைச்சோன்னே எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு. என்ன ஆண்டவரே, நான் செய்தி இதை கொண்டு வந்திருக்கிறேன், ஆனா வாக்குத்தை எனக்கு தந்துட்டீங்க, நிச்சயமா எனக்கு செய்வீங்க என்று சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். தேவ பிள்ளையே, உங்கள் கரங்களிலும் கர்த்தர் கொடுத்த வார்த்தை, அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது, அந்த வார்த்தை உண்மையான வார்த்தை, அது நிறைவேறுகிற வார்த்தை. அதற்காக நீங்கள் பிரயாசப்பட்டு ஜெபித்து பாருங்க. 2014 ஆண்டிலே கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களாய் உங்களுக்கு நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நாம் திருப்பி பார்ப்போம் என்று சொன்னால், சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறான், சங்கீதம் 147 8ஆம் வசனத்தை ஒரு முறை வாசிப்போம் என்று சொன்னால், அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். அதாவது என்னதான், மேகத்தை மூடி மழையை என்ன செய்கிறார், ஆயத்தப்படுத்தி அதுக்கு பிறகு பூமியில கொண்டு வருகிறார். பூமியிலே ஒரு பலன் எழும்புகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, முதலாவது மழைக்காக ஆயத்தப்படுத்துகிற ஒரு நிலைமை. நம்முடைய வீடுகளில் ஒரு விருந்தினர் வருகிறார் என்று சொன்னால் நாம் சமையலுக்காக ஆயத்தங்களை செய்து கொண்டிருப்போம். கிச்சன்ல என்ன செய்வாங்கன்னா, ஆயத்தம் பண்ணும் போது கடபட கடபடன்னு இடிக்கிற சத்தம், உடைக்கிற சத்தம் எல்லாமே கேட்கும். பார்த்துருக்கீங்களா? விசிட்டர் அங்க வந்துருப்பா, அவர் 12 மணிக்கு வர சொன்னா அவர் 10 மணிக்கு வந்துருவாரு.
வந்தா சிலருக்கு கையும் ஓடாது, காலும் ஓடாது, என்ன செய்யறதுன்னு தெரியல. அதை மடிக்கிறதா இதை மடிக்கிறதா, இப்படி ஒரு குழப்பம் இருக்க. கிச்சன்ல இன்னொரு பக்கம் இருக்கிற வந்த வேகத்துல போட்டு இடிப்பாங்க, உடைப்பாங்க, என்னென்னமோ செய்வாங்க. செய்துகிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஒரு வாசம் வரும். அப்படியே அந்த ரம்பையும் கருவேப்பிள்ளையும் அப்படியே வீடெல்லாம் சுத்தி வரும். சுத்தி வரும்போது உட்கார்ந்து இருக்க ஆள் சொல்லு, சமையல் இன்னைக்கு ஒரு அசத்தல் அசத்திக்கிட்டு இருக்கிறாங்கப்பா, அந்த மாதிரி சாப்பாடா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, ஆண்டவர் இந்த மலைக்கு முன்னதாக தம்முடைய பண்டக சாலையிலிருந்து ஒரு ஆயத்தப்படுத்தி ஒரு இரைச்சலின் சத்தத்தை அனுப்புகிறார் எலியாவுக்கு. என்னவென்று சொன்னா, நான் ஒரு பெருமழையை நான் தேசத்திலே கட்டளையிட போகிறேன், வறட்சியானது நீங்க போகிறது என்று சொல்லி உங்க கரத்திலும் கூட அதை கர்த்தர் கொடுத்தார். எப்படி என்றால், நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன், அறியாத மெட்டாதமான காரியங்களை செய்வேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் களஞ்சியத்தை ஆசீர்வதிப்பேன், உன் மாப்பிசைகிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நீ எல்லா இடத்திலும் நன்றாயிருக்கத்தக்கதாக நானே உன் பரிகாரியாய் கர்த்தராய் இருப்பேன், உனக்கு வருகிற எந்த நேரத்திலும் நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி பலவிதமான வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நம்முடைய காதுகளிலே கேட்கத்தக்கதாக தம்முடைய பண்டக சாலையிலிருந்து ஆயத்தப்படுத்துகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அன்பான தேவச்சனமே, கர்த்தருடைய சித்தம் எல்லாம், கர்த்தருடைய விருப்பம் எல்லாம் தேவ ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. இதை குறித்து யாத்ராமத்தில் கூட நாம் பார்க்கிறோம். கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் என்று சொல்லுகிறார். ரட்சிக்கப்பட்ட தேவச்சனமே, நானும் நீங்களும் பிச்சைக்காரனை போலவோ, நானும் நீங்களும் ஒன்றுமில்லாதவர்களாகவோ, நானும் நீங்களும் மற்றவர்களால் இகழப்படவோ கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. கர்த்தர் யாரெல்லாம் முன்குறித்தாரோ, யாரையெல்லாம் அழைத்தாரோ அவர்களை எல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று வேதத்தில் மட்டுமல்ல, இன்றைக்கும் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தின் வருஷத்தை கர்த்தர் நம்முடைய கரங்களில் வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப என்ன நடக்குது சொன்னா, ஆண்டவருக்கு விருப்பம் எல்லாம் நம்ம ஆசீர்வதிக்கிறது. ஆனா அவனுக்கு விருப்பம் என்ன தெரியுமா? நமக்கு வருகிற ஆசீர்வாதத்தை கிடைக்க விடக்கூடாது. அதுக்காக என்ன திட்டம் பண்ணலாம் என்று சொல்ற. நீங்க பாருங்க, பார்வோன் கூட திட்டம் பண்ற. இது தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் நம்மிலும் அதிகமானவர்களாய் பெருகி கொண்டு போகிறார்கள், எனவே ஒரு உபாயம் பண்ண வேண்டும், அவர்களை எப்படி இல்லாமல் ஆக்கலாம் என்று சொல்லி அன்றைக்கு பார்வோன் திட்டம் பண்ணினது போலவே பிசாசு திட்டம் பண்ணுகிறான். என்னவென்று சொன்னா, நம்மை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று அவன் திட்டம் பண்ணுகிறான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அவனிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இது தேவ திட்டமாக இருக்கிறது. அவன் நினைக்கிறான், எப்படி நமக்கு ஏதாவது செய்யணும், நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறான். ஆனா கர்த்தர் என்ன செய்யறான்னு சொன்னா, நம்ம பாதுகாக்கணும். அது அவனுடைய திட்டம், இது தேவ திட்டமாக இருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, யோபு குறித்து பாருங்களேன். யோபுக்கு பிசாசுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, யோபு கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு? அவன் போய் என்ன சொல்ற, நீர் அவனுக்கு எல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீர் ஐயா, ஆடு கொடுத்திருக்கிறீர், மாடு கொடுத்திருக்கிறீர், ஒட்டகம் கொடுத்திருக்கிறீர், கழுதை கொடுத்திருக்கிறீர், ஏக்கர் ஏக்கரா நிலம் கொடுத்திருக்கிறீர், வேலைக்காரர் கொடுத்திருக்கிறீர், நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீர், எனவே அது எனக்கு பிடிக்குதில்லை அப்படின்னு போய் தேவ சமூகத்தில் போய் சொல்லியிருந்தான். இன்னைக்கு சத்துருடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அவனால தாங்க முடியாது. உடனே என்ன செய்தான் சொன்னா, யோபு கிட்ட இருந்த முதலாவது கழுதை எல்லாத்தையும் இல்லாமக்கினான். யோபு கிட்ட இருந்த கழுதையை எல்லாத்தையும் கொண்டுட்டான். அவனுக்கிட்ட இருந்த எருதுகளை கொண்டான், அவன்கிட்ட இருந்த ஆடுகளை கொண்டான், அவனுடைய வேலைக்காரர்களை கொன்றான், கடைசியா பிள்ளைகளையும் கொன்றான். ஏன் தெரியுமா? அப்பதான் அவனுக்கு நிம்மதியா இருந்தது. ஏன்னா தேவ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கற்பத்தின் கனி அது ஒரு ஆசீர்வாதம். உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலை அது ஆசீர்வாதம். உங்களுக்கு கொடுத்திருக்கிற சரீர சுகம் அது ஒரு ஆசீர்வாதம். நீங்க போகிற இடத்துல வர்ற இடத்துல எல்லாம் மனுஷ தயவு காட்டுறது ஒரு ஆசீர்வாதம். உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தது ஒரு ஆசீர்வாதம். எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பிசாசு பார்க்கிறான். பார்த்துட்டு இந்த ஆசீர்வாதத்தை இல்லாமக்கணும். எப்படி? இந்த பிள்ளைகள்லாம் கர்த்தருக்குள்ள வளருது, அதெல்லாம் 10 வயசுல சிகரெட் அடிச்சுட்டு ஊரெல்லாம் சுத்துது. ஆனா இந்த பிள்ளைகள் ஆண்டவரை துதிக்குதே, எப்படியாவது வழி விலகி போக பண்ண வேண்டும், இவர்களை கெடுக்க வேண்டும், அல்லது போல இவருடைய சிந்தைகளை மாற்ற வேண்டும் என்கிறது பிசாசுடைய திட்டமாக இருக்கிறது. ஆனா ஆண்டவருடைய திட்டம் அதல்ல. தேவன் தம்முடைய பிள்ளைகளை என்ன செய்கிறார் என்று சொன்னால் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார்.
முதலாவது என்ன செய்கிறார் சொன்னா, அந்த மேகத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி அப்படின்னு இல்லையா பார்த்தோம். அந்த மேகம் ஆயத்தப்படுத்தப்படுகிறது. எதற்கு அந்த மேகம் என்று சொன்னால், ஆண்டவர் மோசேயை பார்த்து கூப்பிட்டு சொன்னாரு, மோசே நீ சீனாய் மலையின் கொடுமுடிக்கு வா என்று சொன்னார். மோசே அங்க ஏறி போகிறான். ஏறி போன போது மோசேயும் அந்த மலையும் ஒரு மேகம் மூடினது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? வாசிக்கலாம் யாத்ராமத்தின் புத்தகத்தில், யாத்ராமம் 24:15-16. அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வருகட்டும், நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். 15-16. மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை தங்கியிருந்தது. மேகம் போதும். அப்ப என்னதான் மேகத்தை என்ன மூடி இருக்கிறது சொன்னால், கர்த்தருடைய மகிமை மூடி இருக்கிறது. அப்ப மேகம் யாரை மூடி இருக்கிறது என்றால், மோசே மூடி இருக்கிறது. இன்றைக்கு உங்களையும் என்னையும், உங்களுக்குண்டான எனக்குண்டான ஆசீர்வாதங்களை மேகமானது மூடுகிறது. அந்த மேகத்தின் மேல் கர்த்தருடைய மகிமை இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அங்க பார்ப்பீங்க. 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் உண்டாக்குவார். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் பண்ணப்படும். அப்ப மகிமை மூடப்பட்டிருந்தால், கர்த்தருடைய மகிமை மூடப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மகனும் மகளையும் கர்த்தர் காவல் பண்ணுகிறவராயிருக்கிறார். இந்த வருஷத்துல உங்க பிள்ளைகளை நீங்க பயப்பட தேவையில்லை. என் பிள்ளை ரோட்ல போகும்போது என்ன ஆயிருமோ பயப்பட தேவையில்லை. நீங்க போகும்போது பயப்பட தேவையில்லை. வேலை செய்யற இடத்துல என்ன நடக்குமோ பயப்பட தேவையில்லை. மகிமையானவைகள் மேலெல்லாம் காவல் பண்ணப்படும். கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கிறது, கர்த்தருடைய அரவணைப்பு இருக்கிறது. கர்த்தர் எப்பொழுதும் அதன் மீது கண்களை வைத்திருப்பார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, சில சொல்லுவாங்க என்ன தெரியுமா, எங்களுக்கு விரோதமாக மந்திரம் செஞ்சிருக்கிறாங்க, எங்களுக்கு விரோதமா தந்திரம் செஞ்சிருக்கிறாங்க. வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, குறிச்சொல்வதும் இல்லை. தேவன் அவர்களுடைய தேவனாய் இருக்கா. தேவன் என்னுடைய தேவனாய் இருந்தால் எனக்கு விரோதமா மந்திரம் செய்ய முடியாது, எனக்கு விரோதமாக குறிச்சொல்ல முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் அநேக இடங்களில் வந்து என்ன நான் கேட்டிருக்கேன், எனக்கு சீனு போயிருக்கு, சலிச்சு போயிருக்கு. ஏன்னா வேதமும் தெரியாது, கர்த்தருடைய அன்பும் கிடையாது. சொல்றாங்க எங்களுக்கு மந்திரம் பண்ணி இருக்கிறாங்க. ஐயா அம்மா நான் சொல்லுகிறேன், நீ தேவனுடைய பிள்ளை, உன்னை மகிமை காக்கும் பொழுது மந்திரம் ஒன்று செய்ய முடியாது. எலிசபெத் என்று சொல்லப்படுகிற ஒரு பெண்ணை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். தொட்டண்ணா கிட்ட ஒருத்தன் போய் சொன்னா, எனக்கு அந்த பெண்ணை பிடிச்சிருக்கு, அதை கல்யாணம் முடிக்கணும், என் பின்னால வர்றதுக்கு ஒரு வழி செய்யுங்கன்னு சொன்ன போது தொட்டண்ணா சொன்னாரு, அந்த பிள்ளைட தலைமையில கொஞ்சமோ அவ மிதிக்கிற மண்ணையும் கொண்டு வந்து என்கிட்ட தந்துரு, அவ பின்னாலேயே சுத்துற மாதிரி நான் செய்வேன். இவன் என்ன செஞ்சான், காசு கொடுத்து ஒரு மாதிரி அது ரெண்டையும் கொண்டு வந்து எடுத்து மந்திரவாதி தொட்டண்ணா கிட்ட கொண்டு போய் கொடுத்தான். தொட்டண்ணா என்ன செய்தாரு, வச்சு எல்லாம் செய்து முதல்ல ஒரு பிசாசு அனுப்புனாரு. அது போயிட்டு வந்து சொன்னிச்சு, எலிசபெத்து கிட்ட போக முடியாது, சுற்றிலும் அக்கினி வேலி இருக்கிறது, எரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு. தொட்டண்ணா சொன்னாரு, நீ பேசாம இரு. அடுத்தது அனுமானம் அனுப்புனாராம். அது போச்சாம். போன வேகத்திலேயே திரும்பி வந்து அவகிட்ட போக முடியாதுன்னு சொல்லி அப்படியே இவரை கவுத்து போட்டுச்சான். கவுத்து போட்டோன்னா கையில இங்கோட எங்க போனார், நேரா சேர்ச்சுக்கு போனார். ஏன்னா அந்த சேர்ச்சி பாஸ்டர் ஏற்கனவே ஆள் கூட்டி அடிச்சு எல்லாத்தையும் உடைச்சவர் அங்க போனார். அவர் இவரை கண்டன ஓடுறார். பாஸ்டர் ஓடாதீங்கன்னு சொல்லி காலிலே விழுந்தார். ஏன் தெரியுமா, மகிமையானவைகள் மேல் காவல் பண்ணப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, நீ எங்க போனாலும் தேவ மகிமை உணவோடு கூட இருக்கும் போது உனக்கு விரோதமாக எந்த சக்தியும் எழும்ப முடியாது. எனவேதான் ஆண்டவர் சொன்னார், உனக்கு விரோதமாக ஒரு வழியாய் வருவார்கள், அவர்கள் 7 வழியாய் போவார்கள். இந்த வேத வசனத்தின் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கும் பொழுது, இவைகள் எல்லாம் மீறி என்னை நோக்கி ஒரு சத்துரு வருவான் என்று சொன்னா, நீ சத்துருவுக்கு இடம் கொடுத்தால் மட்டும்தான் அவன் வருவானே, அல்லாமல் வேற எந்த வழியிலும் வரமாட்டான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 23-24 நாம் வாசிப்போமே.
ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார் சொன்னா ஆசீர்வாதத்தை அனுப்பி கொண்டிருக்கிறார். வாசிங்க. யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தால் நிரம்பும், திராட்சை ரசமும் பெண்ணையும் வழிதோறும். என்ன சொல்றாரு ஆண்டவர்? ஏற்ற நேரத்தில் மலையை வர்ஷிக்க பண்ணுவார். அந்த உள்ளங்கையின் மேகம் இப்பொழுது வருகிறது 2014. அதுதான் ஏற்ற காலம். இந்த காலத்துல தானியங்களினாலே நிரம்பும், திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். வீட்டுல போனா கிச்சன்ல இல்லைன்னு சொல்ல தேவையில்லை, கர்த்தர் நிறைவாய் வைத்திருப்பார். சரீர சுகம் நிறைவாயிருக்கும், பிள்ளைகளுடைய படிப்பு நிறைவாயிருக்கும், குடும்பத்தில் ஆரோக்கியம், குடும்ப ஆரோக்கியம் நிறைவாயிருக்கும். வேலை செய்யற இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார். அந்த இடத்துல ஒரு மேன்மையை கொடுப்பார். எல்லா விதத்திலும் கர்த்தர் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நான் எப்பொழுதும் காலைல ஜெபிக்கும் பொழுது ஒரே ஒரு காரியத்துக்காக தான் ஜெபிப்பேன். என்ன, எல்லா பேர் சொல்லியும் கடை சொல்வேன், ஆதி திருச்சபையில ஒரு குறைவும் இருந்ததில்லையா. எங்க கிட்ட இருக்கிற கொஞ்சம் பேரா இருந்தா சரி, ஒரு ஆளு கூட ஒரு குறை இருக்கக்கூடாது. அப்படி வழி நடத்துங்க. ஏனென்றால் குறைகளை நிறைவாக்குறவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். இந்த வருஷத்தில் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்ப கர்த்தர் பிசாசு அழிக்கணும்னு நினைச்சா கூட கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை அப்படியே கொண்டு வர்றாரு. ஆனா யோபு டக்குன்னு இருந்து சொல்றாரு, கொஞ்சம் பொறுங்க, அப்படியெல்லாம் நினைக்க வேணாம், அதுலயும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது என்று சொல்லுகிறார். யோபு எழுதின சுவிசேஷம் 37ஆம் அதிகாரம். யோபு எழுதின சுவிசேஷம் 37ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்வோம். ஒன்றில் தண்டனையாகவும் என்னதான் என்னது என்ன வருது? முதல்ல தெரியும் என்ன வருது. அதான் என்ன வருது? மழை. அவர் நீர்த்துளியில் ஏற பண்ணி அங்கிருந்து வர செய்யறாரு. மழை பெய்யுது. ஒன்று என்னதான்? தண்டனை. இன்னொன்னு என்னதான்? உபயோகமானது, கிருபை உள்ளதுமாய் இருக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவர் நம்ம யாருக்கும் தண்டனை இனித அனுப்ப மாட்டார். இந்த வருஷத்துல நம்ம எல்லாருக்கும் எதை அனுப்புறாரு சொன்னா, உபயோகமானதும் கிருபை உள்ளதுமானதை கர்த்தர் நமக்கு அனுப்புகிறார். ஆனாலும் நாம் சில காரியங்களை தெரிந்து வைத்துக் கொள்வது நமக்கு நல்லதா இருக்கும் இல்லையா? எனவே தண்டனையின் மலையை அனுப்பும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அநேக காரியங்கள் நமக்கு தெரியும் வேதத்துல. ஆனா நீங்க திருப்பி பார்ப்பீங்கன்னு சொன்னா, நோவா என்று ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு நாள் அவனை கூப்பிட்டு சொன்னாரு, நான் பார்க்கிற இந்த பூமியில அப்பா, பூமி சீர்கெட்டு போயிருக்கிறது, ஜனங்கள் தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நான் ஒரு காரியம் செய்ய போகிறேன். என்னவென்று சொன்னா, நான் ஒரு மலையை அனுப்ப போகிறேன். அந்த மலை வந்து என்ன செய்ய போகுது என்று சொன்னா, ஜனங்களை என்ன செய்ய போகுது? அழிக்க போகுது. இது என்னது? தண்டனை இல்லையா? அந்த தண்டனை வந்துச்சு. எப்படி? ஆண்டவர் பார்க்கிறார். வாசிங்க அந்த வசனத்தை, ஆதியாகமத்தின் புத்தகத்துல 6ஆம் அதிகாரம் 11 இருந்து 13 வரைக்கும். சீர்கெட்டதா இருந்தது, கொடுமையினால் நிறைந்திருந்தது. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, முடிவும் எனக்கு முன்பதாக வந்தது, சரி. அப்ப இங்க பார்த்தா இது மழை பெய்யறதுக்கு காரணம் என்ன? இந்த அழிவுக்கு காரணம் என்ன? முதலாவது சீர்கெட்ட வாழ்க்கை. அப்ப சீர்கெட்ட வாழ்க்கை வரும் பொழுது தண்டனை என்று ஒன்று வருகிறது. அடுத்தது கொடுமை என்று ஒன்று வரும் பொழுது தண்டனை என்று ஒன்று வருகிறது. கர்த்தர் சும்மா எதையும் தண்டனையா கொடுக்க மாட்டார். சீர்கெட்ட வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு, கொடுமை உள்ள வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு, அக்கிரமத்தின் செயல்களை செய்யும் பொழுது கர்த்தர் தண்டனை அனுப்புறார். அந்த நாட்கள்ல ஜனங்கள் அதை செய்தார்கள். ஆண்டவர் பார்த்தாது, பூமி கெட்டு போயிருச்சுப்பா, நானா உண்டாக்குனேன், இந்த ஜனத்தை நான் தான் உண்டாக்குனேன், ஆனா நிக்கிரகம் பண்ண போகிறேன். ஆண்டவர் ஒரு மலையை வர்ஷிக்க பண்ணார், அது தண்டனையின் மலை. ஆனால் நோவாவுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் மருமக்களுக்கும் தேவன் ஒரு கிருபையின் மலையை கொடுத்தார். அதுதான் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் இந்த வருஷத்திலே கொடுக்கிறது.
எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, தண்டனையின் மலையில நாம் சிக்காதபடிக்கு கர்த்தர் நமக்கு கிருபையின் மலையை கொடுக்கிறாரு. ஆனா சில நேரத்துல தேவ ஜனங்களுக்கு தேவன் தண்டனையின் மலையை கொடுக்கிறது இல்ல, தேவன் பேசாம இருந்துருவார். தேவன் வித்தியாசம் மாதிரி ஒரு கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுவார். சில நேரம் கிண்டகிரப்பையில பிள்ளைகள் போயிட்டு கொலைப்படி பண்ண என்ன தெரியுமா செய்வாங்க? அடிக்க மாட்டாங்க. நான் பார்த்துருக்கிறேன். அந்த பிள்ளையை கூப்பிட்டு ஒரு தனியா ஒரு மேசை போட்டு தனியா உட்கார வச்சிருவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதுதான் தண்டனை. இங்கே போலீஸ்ல கொடுக்குற தண்டனை பெரிய தண்டனை என்ன தெரியுமா? பிடிச்சோன்னா கேசரியில் கொண்டு போய் 3 நாள் கீழே போட்டுரும். அது இருட்டற. அங்க இருந்து ஒருத்தர் வந்து என்னிட்ட சொன்னாரு, ஏதாவது எனக்கு கிடைச்சிருந்தா அங்கேயே குத்தி செத்துருப்பேன். அத மாதிரி வேதனை எதுவும் அடிக்கல, கரண்ட் ஏத்தல்ல, என்னது உள்ள தூக்கி போட்டாச்சு, அவ்வளவுதான், இருட்டு. சில நேரம் ஆண்டவருடைய அணுகுமுறையும் வித்தியாசமானது. மழையை வர்ஷிக்க பண்ண மாட்டாரு. நீங்க பாத்தீங்கன்னா உபாகமத்தின் புத்தகத்தில் ஆண்டு சொல்றாரு, நான் ஏற்ற காலத்திலே என் பண்டக சாலையை திறந்து உன் தேசத்துல மழை என்ன செய்வேன்? வர்ஷிக்க பண்ணுவேன். இது யாருக்கு சொன்னாரு? யாருக்கு சொன்னாரு? யாருக்கு சொன்னாரு? யாருக்கு சொன்னாரு? உபாகம் 28ஆம் அதிகாரத்திலே ஆசீர்வாதத்தை சொல்லும் பொழுது ஆண்டவர் யாருக்கு சொன்னாரு? இஸ்ரவேல் ஜனங்கள், எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள், வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள், என்னுடைய ஜனம் என்று சொல்லுகிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் என் பண்டகா சாலையை திறந்து நான் மழையை வர்ஷிக்கப்படுவேன் என்று சொல்லுகிறார். ஆனா இதே ஆண்டவர் ஒரு காரியம் செய்கிறார். உபாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பெய்யாமல் போகும், தேசம் தன் பலனை கொடாமல் இருக்கவும். என்னதான் அவர் மழையை வர்ஷிக்க பண்றதில்ல, வர்ஷிக்க பண்ணி அழிக்காம என்ன செஞ்சிடறாரு? உணர்றதுக்காக சில நேரம் வானத்தை அடைச்சிருவார். வானத்தை அடைச்சா மழை இல்ல. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அதை எப்ப செய்வார் அப்படின்னு கேட்டா டைம் பார்த்து செய்வார். எப்ப செய்வாரு? டைம் பார்த்து செய்வார். வாசிங்க ஒரு வசனத்தை, ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எப்ப தடுத்துட்டாரு? அறுப்பு காலம் வர இன்னும் 3 மாசம் தான் இருக்கு. இப்ப என்னது? பயிரெல்லாம் வளர்ந்துருச்சு, அப்படியே தக 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 தகன்னு இருக்குது. இப்ப பூக்க ஆரம்பிச்சிருச்சு, பலனுக்காக காத்திருக்கிறாங்க. கீழே வாசிங்க கொஞ்சம். போதும் போதும். என்னதான் ஒரு பக்கம் மழை பெஞ்சிருக்கு, இன்னொரு பக்கம் இல்ல. ரட்சிக்கப்படல, ஞானஸ்நானம் எடுக்கல. எரேமியா மாதிரி போய் சொல்றது, ஆகாதவர்கள் வழி வாய்த்துக்கிட்டு இருக்கு. நான் காலையில இருந்து அந்தி வரைக்கும் ஆண்டவரே ஜெபம் பண்றேன், என் வழி வாய்க்குது இல்லையே. யார் அடைச்சது? கர்த்தர் அடைச்சார். வானத்தை அடைச்சிட்டாரு, அழிக்கல. தனியா அனுப்பி அழிக்கிறது இல்ல, வானத்தை அடைச்சு வச்சிருக்காரு உணர்றதுக்காக. காரணம் என்ன அப்படின்னா 16ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, வஞ்சிக்கப்படும் பொழுது கர்த்தர் அதை செய்கிறார். உபாகம் 11:16 நீங்க வாசிக்கும் பொழுது ஆரம்பம், வஞ்சிக்கப்படும் பொழுது கர்த்தர் அதை செய்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, நீங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம். 2013ஆம் ஆண்டுல கை கட்டினது வாய் கட்டல, வாய் கட்டினது கை கட்டல. நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், கொடுக்கிறோம், ஆத்துமாதாயம் செய்கிறோம், என்னென்னமெல்லாம் செய்றோம். ஆனாலும் ஆசீர்வாதம் பெருகிற நேரம் பார்த்து கர்த்தர் தடை பண்ணி விட்டுட்டாரே. ஏன் வானத்தை அடைச்சாரு? எதற்காக அந்த ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை? கிடைத்திருந்தா இன்றைக்கு நிலைமை மாறி இருக்குமே என்று சொல்லி நமக்குள்ள ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கலாம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வஞ்சிக்கப்படாதபடிக்கு நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏதேன் தோட்டத்தில், அதான் 2 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல
அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறாரு, ஏவாளை சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால் வஞ்சித்தது போல உங்களையும் வஞ்சித்து விடுமோ என்று சொல்லி எனக்கு ரொம்ப பாரமா இருக்கிறது என்று சொல்லுகிறார். சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே வஞ்சித்தது, அதனால கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கத்தக்கதான ஒரு இருதயம் வந்தது. அப்படி நடந்துருமோ என்று பயப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, பிசாசு ஏவாளை பார்த்து ரொம்ப பெருசா பேசல, இந்த புசிமா அப்படின்னு கொடுத்தான். இல்ல வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னாரு. ஒண்ணு ஆகாது, கத்தர் நட்டுனது தானே, தேசத்துல இந்த தோட்டத்துல நடுவுல நட்டு இருக்காரே, நீ சாக மாட்ட, நீ புசி. அப்படியா? நானும் புசி என் புருஷனுக்கும் கொடுக்கிறேன். புருஷனும் கொடுத்து புருஷனையும் பாவி ஆக்கியாச்சு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, சில வேளை சாத்தா அப்படித்தான் சொல்லுவான். ஒரு சின்ன அற்பமான காரியத்தை காட்டியிருப்பான். இதுல ஒண்ணும் பிழையே கிடையாது, இதுல ஒண்ணும் தப்பு கிடையாது, இத கர்த்தர் ஒண்ணும் பெருசா நினைக்க மாட்டாரு. எவ்வளவோ பெரிய பாவம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, இது ஒரு அற்பமான பாவம் இல்லையா? அது பாவம் கூட சொல்ல மாட்டான். இது ஒரு அற்பமான காரியம், இத கத்து கண்டும் காணாத மாதிரி போயிடுவாரு. தைரியமா செய், தைரியமா செய் என்று சொல்லுவான். எங்க கிறிஸ்துவை விட்டு பிரிஞ்சிருமோ என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய கவலைப்படுறாரு. ஏன்னா சர்ப்பமானது வஞ்சிக்கிறதுக்கு பெரிய காரியத்தை செய்ய மாட்டான், ஒரு சின்ன ஆப்பிள தான் கொடுக்கிறான். ஒரு சின்ன காரியத்தை செய்வான். இந்தாமா வாங்கிக்க, தைரியமா வாங்கிக்க, பிடி மகனே, இது உனக்காக தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன் இவ்வளவு தூரத்துல இருந்து. பிழையாமுக்கு கூட சொன்ன என்ன தெரியுமா? நீ ஆசீர்வாதம் பெறது கர்த்தருக்கு பிடிக்கலன்னு சொன்னான். சொன்னானா இல்லையா? நீ ஆசீர்வதிக்கப்படுறது யாருக்கு பிடிக்கல? கர்த்தருக்கு பிடிக்கலப்பா. நான் என்னப்பா செய்ய முடியும்? உனக்கு நான் வீடு நிறைய பொன் தர்றேன் இல்லையாப்பா முடிவெடுத்த. அது மட்டும் இல்ல, நீ கேட்கறதெல்லாம் தருவேன்னு சொன்னனே. ஒரு சின்ன ஆப்பிள் இல்ல, அது பெரிய ஆப்பிள் கொடுத்தான். ஆனா ஓ மேல நீ ஆராதிக்கிற கர்த்தர் இருக்கிறார் இல்லையா, அவர் நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது இல்ல, அந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்க கூடாதுன்னு நினைச்சிட்டாரே. தேவபிள்ளையே, மனுஷன் தருகிற ஆசீர்வாதம் அல்ல, தேவன் தருகிறது என்றென்றைக்கு நிலை உள்ள ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அது குடும்பத்தில் வரும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வரும், தனிப்பட்ட வாழ்க்கையில் வரும். அதற்காக பிரயாசப்படத்தக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மழை பெய்யாதபடிக்கு ஆண்டவர் வானத்தை அடைச்ச காரணம் வஞ்சிக்கப்பட்டு போனது. இந்த மாலைவெல்ல கூடி இருக்கிற இந்த முதலாவது மாதத்தில் அருமை சகோதரா சகோதரி, கொஞ்சம் யோசித்து பாருங்க, எத்தனை ஆசீர்வாதம் என்னை தேடி வந்தது. தேடி வந்த ஆசீர்வாதம் என் கையில கிடைக்கலையே என்று கவலைப்பட வேணாம். அதற்கு காரணம் என்ன? அது ஏன் நடந்தது? நான் கர்த்தரை ஆராதிக்கிறேனே, கர்த்தரை மகிமைப்படுத்துறேனே, ஏன் நடந்தது? உடைந்து போன பலிபீடத்தை கட்டினான், இரைச்சலின் சத்தத்தை கொடுத்தார், உள்ளங்கை மேகம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்ப மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைச்சா என்ன நடக்கும்? பூமியில ஒரு வறட்சி வரும். வறட்சி வந்தா உள்ள மரங்கள் எல்லாம் செத்து போகும். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் போயிடும். அதை விட மேலான ஒரு காரியத்தை வேதத்தில் வாசிப்போம், திருப்பிக் கொள்வோம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தலையை மூடிக்கிறாங்க. மழை இல்லாதனால என்னது? மூடிட்டாச்சு. எதனால? தேசத்துல மழை இல்லாதனால. இப்ப என்ன நடந்துச்சு? பூமி என்ன நடக்குது? பூமி வெடிக்குது. பூமி வெடிக்கிறதா இருந்தா சாதாரணமான ஒரு வறட்சி அல்ல, இல்லையா? அது இனி இல்லைன்ற வறட்சி, இனி இல்லைன்ற வறட்சி. அது இனிமே அந்த நிலைமைக்கு வர்றதுக்கு எவ்வளவு நாள் எடுக்கும்? எவ்வளவு தண்ணி வேணும்? பூமி வெடிக்குது ஐயா. பூமி வெடிச்சு இப்ப பயிர் செய்ய இல்லாதனால என்னது? தலையில முக்காடு போட வேண்டியதா வந்துருச்சு. இன்னைக்கு தேவ பிள்ளையே, சில நேரம் ஊழியம் செய்யறோம்,
விசுவாசியா இருக்கிறோம், பரவாயில்ல. புறஜாதியார் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாதபடிக்கு இன்றைக்கு நம்முடைய தலைகளில் முக்காடு வந்ததுக்கு காரணம் என்ன? இந்த வறட்சி வந்ததுக்கு காரணம் என்ன? தேவன் நமக்கு அதுக்கு பதில் சொல்லுகிறார் என்று சொன்னா கேட்டு மனம் திரும்புவோம். வெடிப்பு, வேலை செய்யற இடத்துல வெடிப்பு, குடும்பத்துல வெடிப்பு, சகோதரர்களுக்கிடையே வெடிப்பு, எல்லா இடத்திலும் வெடிப்பு வந்ததுக்கு காரணம் என்ன? நீ கேளுங்க, ஆண்டவரே ஐயா மலையை நிப்பாட்டினீர், நான் எதனாலே வஞ்சிக்கப்பட்டு போனேன்? பிசாசு எதை காட்டி என்னை வஞ்சித்தான்? இன்னைக்கு ஒரு மனமாறுதலை எனக்கு தாங்க. ஏனென்றால் அந்த உள்ளங்கை மேகம் வந்து கொண்டிருக்கிறது ஐயா, அந்த மேகம் என்னை வந்து சந்திக்க போகிறது, அதன் மூலமாக மகிமையான காரியங்களை செய்ய போகிறீர், நீர் என்னை பாதுகாக்க போறீர். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அதான் சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டி பலி செலுத்தி எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். 2 நாளாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா 13ல இருந்து நீங்க வாசிக்கும் போது அங்க பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைச்சதுக்கு பிறகு என் ஜனங்கள் என்ன செய்யணும்? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு தன் முகத்தை தேடணுமா? தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பார். எப்படி? என் ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், என் ஜனங்கள் முற்றுமாய் தங்களை தாழ்த்தணும். யாருக்கு முன்னதாக? ஆண்டவர் முன்னதாக தாழ்த்தணும். அதுக்கு பிறகு ஜெபம் பண்ணணும், என் முகத்தை தேட வேண்டும். தேடும் பொழுது அவருடைய பொல்லாத வழிகள் எல்லாம் அவர்கள் விட்டு விலகும் போது நான் அவர்களுக்கு மழை வர்ஷிக்க பண்ணுவேன், தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். 13ஆம் வசனம் அப்படித்தானே இருக்கு. எப்படி? இந்த 13ல 12ஆம் வசனம் தேர்ந்து கொண்டேன், நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைக்கும் போது என் ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? தங்களை தாழ்த்த வேண்டும், ஜெபம் பண்ணணும், என் முகத்தை தேடணும். அதுக்கு பிறகு தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும் போது நான் தேசத்துக்கு சேமம் மழையை வர்ஷிக்க பண்ணுவோப்பா. அந்த மழை எப்படிப்பட்ட மழையா இருக்கும் என்று சொன்னால், வாசியுங்கள், மழை பெய்யும். வாசிங்க ஒரு வசனத்தை. அதுக்கு முதல்ல தாவீதுடைய நாட்கள்ல கூட ஒரு பெரிய பஞ்சம் வந்தது. தாவீதுடைய நாட்கள்ல ஒரு பெரிய பஞ்சம் வந்துருச்சு. வந்தா என்ன காரணம்? மழை இல்லை. மழை இல்லாதபடிக்கு ஒரு பெரிய பஞ்சம் வந்துருச்சு. வந்த உடனே தாவீது ஆண்டவர்ட்ட போயிட்டு, ஆண்டவரே, குறித்த ஜாமங்களுக்கு முன்பதாக எழும்புகிறேனே, நல்ல பாட்டு படிக்கிறேனே, உம்மை துதிக்கிறேனே, ஏன் எனக்கு இது வந்துச்சு? இனிமே உங்களை துதிச்சு பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னானா? என்ன செய்தான்? 2 சாமுவேல் புத்தகத்துல 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம். பஞ்சம் வந்துச்சு. போதும். என்ன செஞ்சானா? கர்த்தருடைய சமூகத்துக்கு போனான். போயிட்டு சொன்னா, ஆண்டவரே, இந்த பஞ்சத்துக்கு காரணம் என்ன? ஆண்டவரே, இந்த கொடிய பஞ்சம் வந்ததுக்கு காரணம் என்ன? பூமி வெடிச்சதுக்கு காரணம் என்ன? மழை பெய்யாதபடிக்கு நீர் வானத்தை அடைத்ததுக்கு காரணம் என்ன என்று சொல்லி கேட்க ஆரம்பித்தான். நீங்க பாத்தீங்கன்னா 2 ராஜாக்களுடைய புத்தகம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் கடைசி பகுதியில இஸ்ரவேல் ராஜாவுக்கும் பஞ்சம் வந்துச்சு. அவன் என்ன தெரியுமா சொன்னா? இனிமே கத்திரிக்காய் காத்திருக்கல என்ன பிரயோஜனம் கேட்டு போயிட்டான். இனிமேல் கத்திரிக்காய் காத்திருக்கல என்ன பிரயோஜனம் இருக்கு? அவனுக்கு தாவீது மாதிரி ஒரு உள்ளம் கிடையாது. தாவீது போய் ஆண்டவரை விசாரிக்கிறான், ஆண்டவரே என்னையா காரணம் என்று சொல்லி. இன்னைக்கு மாலையில கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே,
நாம் அதை விசாரித்து ஆண்டவரே என்று சொல்லி நம்மை தாழ்த்தி நாம் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணி அவருடைய முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு விலகும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு மலையை தருகிறார். அது எப்படிப்பட்ட மலை என்றால் சம்பூர்ணமான ஒரு மலையை கர்த்தர் கொடுக்கும். இந்த மாலை வெல்ல உண்மையுள்ளவராக இருக்கிறார். வாசிப்போம். சங்கீதக்காரனுடைய புத்தகம் சங்கீதம் 68:9 வாசிங்க. ஜோமனுங்க நேரம். என்னது? சம்பூர்ணமான ஒரு மலையை பெய்ய பண்ணினீராண்டவரே, இளைத்து போன உம்முடைய சுதந்திர ஜனத்தை நீர் என்ன செஞ்சீர்? திடப்படுத்தினீர். ஐயா, பூமி வெடிச்சது ஏன் இந்த காரியம் நடந்தது என்று சொல்லி, வானம் ஏன் அடைக்கப்பட்டது என்று சொல்லி கேட்ட தள்ளாடின உம்முடைய ஜனத்திற்கு நீர் இப்போ ஒரு பலன் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே, சம்பூர்ணமான மலையை கொடுத்து. இன்னைக்கு மாலையில் கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, இந்த மாலையில் கர்த்தர் நம்மை திடப்படுத்துகிறார். யோவேல் புத்தகத்தில் வாசிக்கும் போது நாம் பார்க்கிறோம், நீங்க பட்சிக்கப்பட்டு எல்லாம் இழந்ததுக்கு ஒப்பாக நான் உங்களுக்கு மறுபடியும் திருப்பி தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மாலையில் கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் ஒருக்கா தாவீது மாதிரி நாம் தேடுவோம். தேடும் பொழுது அவர் சம்பூர்ணமான ஒரு மலையை கொடுக்கிறார், உபயோகமான ஒரு மலையை கொடுக்கிறார், கிருபையின் மலையை கொடுக்கிறார். கொடுத்து நம்மை திடப்படுத்துகிறார். பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னை வாலாக்காமல் உன்னை தலையாக்குவேன். நீ கீழாகாமல் மேலாவாய். உன் சத்துருக்களை உனக்கு முன்பதாக நான் அடிப்பேன். நீ ஜெயம் பெற்றவனாய் இருப்பாய். நீ என் வார்த்தைக்கு கவனமாய் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். கர்த்தர் திடப்படுத்துகிற வார்த்தை. உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன். உன்னோடு கூட நான் முடிவு பரியந்தம் இருப்பேன். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்து திடப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அந்த சம்பூர்ணமான மழை பெய்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, ஒரு விஷயம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு விஷயம் நம்மை சரி செய்து கொள்வோம். ஆண்டவரே, பஞ்சம், அதே வேளையில அந்த வறட்சி நிமித்தமாக பூமி வெடித்தது. இன்றைக்கு முக்காடு போட வேண்டிய ஒரு நிலைமையில நம்ம இருப்போம்னு சொன்னா, அநேகர் பார்த்து பேசுகிற காரியங்கள் நிமித்தமாக வெட்கப்பட்டு நாணி போயிருப்போம் என்று சொன்னா, அந்த வெட்கத்துக்கு பதிலாக கர்த்தர் சந்தோஷத்தை, சமாதானத்தை கொடுக்கிறார். அதுக்கு செய்ய வேண்டிய வேலையில என்ன தெரியுமா? ஆண்டவரே, அந்த சம்பூர்ணமான மலை அனுப்புறதுக்கு என்ன தாழ்த்துறேன் ஆண்டவரே. அவருடைய முகத்தை தேடுவோம். கர்த்தர் நமக்கு செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அதான் சகரியா தீர்க்க தரிசன புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க சொல்லுது, என்ன சொல்லுது? பின்மாறி மலைக்காக என்னதான்? பின்மாறி மலைக்காக கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்க. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க, என் பிள்ளையை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் சபை ஆசீர்வதிங்க, என் தேசத்தை ஆசீர்வதிங்க, என் தகப்பன் ஆசீர்வதிங்க, தாய் ஆசீர்வதிங்க, என் வேலைத்தலத்தை ஆசீர்வதிங்க. இன்னும் உமக்குள்ளே நான் விசுவாசத்தில் வளரத்தக்கதாக எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் வேண்டிக் கொண்டால் கர்த்தர் அதை கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கேளுங்கள், கேட்கிற எல்லாரும் பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்லுது. என்னை நோக்கி நீ கூப்பிடு, என் நாமத்தினாலே நீ கேள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும் பொருட்டு கர்த்தர் என்ன தருவார்? நீ கேட்கணும், ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க. செழிப்பின் உபதேசம் இல்ல, சிலது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம். 2 சிம்மர் வீட்டில் இருக்கிறீங்களா? 3 சிம்மர் வீட்டை கேளுங்க. கர்த்தர்ட்ட தானே கேட்கணும். 2ல இருக்கிறீங்களா? 3 கேளுங்க. வேலை வேணுமா? கர்த்தர்ட்ட கேளுங்க. நல்ல வீசா வேணுமா? கர்த்தர்ட்ட கேளுங்க. நல்ல சரசுகம் கர்த்தர்ட்ட கேளுங்க. ஒருத்தர் கூட ஆமென் சொல்றீங்களா? பயம். ஆமென் சொன்னாலே வேற ஏதாவது சொல்லி விடுவது இந்த ஆளு அப்படின்னு பயம் இல்ல. கேளுங்க, ஆண்டுட்டு கேளுங்க. ஆண்டவரே எனக்கு தாங்க, கற்பத்தின் கனி ஆசீர்வாதம் தாங்க,
கையிட்டு செய்கிற காரியத்தை ஆசீர்வதிங்க. வேலைத்தளத்தில் நல்ல உயர்வு தாங்க. சம்பள உயர்வை கொடுங்க. கேளுங்க. சிலால் எப்படி தெரியுமா? கருத்தா ஜெபம் பண்ணுவாங்க. கருத்தா ஜெபம் பண்ணுவாங்க. யாக்கோபுடைய புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, வாசிங்க, ஜெபம் பண்ணுவோம். என்னத்துக்காக கருத்தா ஜெபம் பண்ணி இருக்கிறான்? ஐயோ, மழை பெய்யக்கூடாது ஆண்டவரே, மழை பெய்யக்கூடாது ஆண்டவரே, சம்பளம் கூட்டி கொடுத்தா கூட கொடுக்க வேண்டி வருமே ஆண்டவரே. ஐயா, கார் வேணும் ஐயா, நடந்தே தேசாந்திரியா சுத்திட்டு போனாலும் பரவாயில்ல, கார் இருந்தா பெட்ரோல் அடிக்கணும், பெட்ரோல் அடிச்சா பாஸ்டர் சொல்வார் யாரையாவது கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி, இந்த ஆத்துமாதான் எல்லாம் வேணாம் ஆண்டவரே. அப்படியே தந்தாலும் ரெண்டு சீட்டு உள்ள காரா தாங்க ஆண்டவரே. ஆமென். நீங்க எல்லாம் தாராள குணம் உள்ளவங்க. ஒரு செய்திக்கு தானே ஒரு தொகுப்பு. 4 சீட்டு இருந்தா 7 சீட்டு உள்ள காரை கேளுங்க. ஆண்டவரே, இந்த வருஷத்துல நான் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த எனக்கு ஒரு நல்ல கார் வேணும்னு கேளுங்க. வேலை செய்யற இடத்துல மற்றவனுக்கு இல்ல, உங்களுக்கு கேளுங்க. முதல்ல, ஆண்டவரே என் சம்பத்து பெருகணும், ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, நான் வேலை செய்யறேன், எனக்கு நல்ல ஊதியம். அங்க போய் சுத்திட்டே இருந்துட்டு ஆண்டவரே எனக்கு வேலையில ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டாரு. அங்க போய் வேலையா செய்யணும். அவன் எப்ப பேப்பர் எழுதுறன்னு பார்த்துட்டு இருப்பான், சுத்திக்கிட்டே அலைகிறது. ஒரு வேலை செய்யாம அங்க எங்கேயும் போயிட்டு அப்படி வேலை செய்யற மாதிரியே ஆள் விளையாட்டு காட்டும். அங்க போய் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். நான் அந்த சொல்லுவேன், பிரான்ஸ்ல இருந்து ஒருத்தர் கண்டு அவர் சத்தி சொல்லி, இப்ப அவர் அன்னைக்கு எடுத்து நீங்க சொன்ன மாதிரியே இப்ப 2 வருஷமா ஆயிருச்சு வேலை. நான் சொன்ன அடுத்த வேலையை உங்களுக்கு அப்ப அவர் சொல்றாரு, முந்தி இருக்கிறவன் 80% வேலை செய்வானா, இவர் 120% வேலை செய்யறாராம். அவங்க பெரியவர் சொன்னவன் இப்படி ஒரு வேலைக்காரன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு, நாம டைம் எல்லாம் பார்த்து வேலை நல்ல வேலை செய்யறது தானே. அவன் டைம் பார்க்காம வேலை செய்யறது புத்தினமான காரியம் தான். வேலை செய்யற நேரத்தை ஒழுங்கா வேலை செய்யுங்க. உண்மையா பாடுபடணும், உண்மையா வேலை செய்யணும். அப்ப கத்துறாங்க செய்வாரு, உயர்வை கொடுப்பாரு. ராஜாவுக்கு முன்னதாக நிற்கும் போது உயர்வு வரும், அதிகாரிக்கு முன்னதாக நிற்கும் போது உயர்வு வரும். உங்க பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு வேணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிள்ளை நல்ல டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். ஆண்டவரே, எங்கேயாவது ஒரு வேலை கிடைச்சி எப்படியாவது இருந்தா நல்ல ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு ஏதுவாய் கர்த்தரின் பிள்ளை ஆசீர்வதிக்கணும் கேளுங்க. நல்ல உயர்வை கொடுக்கணும். ஒருத்தன் போய் ஆண்டவரை ஜெபம் பண்ணானா, ஆண்டவரே எனக்கு ஒரு பழைய சைக்கிள் இருந்தா போதும் ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே அப்படின்னு. ஜெபம் பண்ணி முடிச்சோன்னா ஆண்டவர் பழைய சைக்கிள் அவனுக்கு ஒருத்தன் கொண்டாந்து கொடுத்தானா. கொடுத்தோன்னு சொன்னா, அடப்பாவுமே, ஒரு புது சைக்கிளுக்காக ஜெபிச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். சிலால அப்படித்தான். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்து கருத்தாய் ஜெபம் பண்ண என்ன தெரியுமா, மழை பெய்யக்கூடாது ஆண்டவரே. சிலர் வேத வசனத்தையும் வச்சு ஜெபம் பண்ணணும். அன்றன்று உள்ள அப்பத்தை மட்டும் தந்தா போதும், குடிக்கிறது கொஞ்சம் கஞ்சி இருந்தா போதும் ஆண்டவரே, அது மட்டும் தான் கத்து தருவார். வாசி நீதிமொழியுடைய புத்தகம் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் பரிபூர்ணம் அடைவதனால் மறுதலித்து சரசரப்படுகிறதனால் திருடி தேவனுடைய நாமத்தை வீட்டிலே வழங்காதபடிக்கும். 30ஆம் அதிகாரம் நீதிமொழி 30:9. சரி இல்ல, அம்மா கேக்குறாங்க. நல்ல வசனம், ரைட். என்ன சொல்றான்? எனக்கு அளந்து போடுங்க ஐயா, அன்னைக்கு ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு பான் துண்டு இருந்தா போதும், எனக்கு கூட எதுவும் கொடுக்க வேணாம். எனக்கு கூட கொடுத்தாலும் பிரச்சனை, குறைய கொடுத்தாலும் எனக்கு அன்னைக்கு தந்தா போதும். ஆண்டவர் தயாளனா இருக்கிறார். இவன் எப்ப பார்த்தாலும் பிச்சைக்காரனா இருக்கும்னு ஆசைப்படுறான். சிலால ஆண்டோட்ட கேட்க மாட்டாங்க, கேட்கிறவங்களை பார்த்தும் பகுடி பண்ணுவாங்க. கேட்கவும் மாட்டாங்க,
கேட்கிற ஆளை பார்த்து பகுடியும் பண்ணுவாங்க. ஒரு தாய் போயிட்டு இயேசுகிட்ட கேட்டா என்ன கேட்டா, ஆண்டவரே ஒரு ஆளுக்கு வலது பக்கம், அவ பாருங்க எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கேட்கிறா. யோசிச்சாலா இது கிடைக்குமா? இல்ல, எங்களுக்கு வேணும், அதுதான் வேணும். ஒரு ஆளை வலது பக்கம், ஒரு ஆளு பார்த்திருந்த வேலை பாரு என்ன கேட்கறாங்க பத்தியா, இயேசுகிட்ட கேட்கறாங்க பத்தியா. இவன் கேட்கவும் மாட்டான், கேட்கிற ஆளை கேட்கவும் விட மாட்டான். எலியாவும் எலிசாவும் நடந்து அப்படியே போறாங்க. போனா எலியாப்பா இருக்கிறாரு. எலிசா, நான் எடுத்துக்கொள்ளப்பட போறேன், உனக்கு என்னப்பா வேணும்? என்ன இவ்வளவு நாள் கைக்கு தண்ணி ஊத்துறேன், பார்த்து ஏதாவது கொடுங்களே. என்னன்னா இல்ல, உங்ககிட்ட இருக்கிறது ஏதாவது பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணு. நான் உங்ககிட்ட வர்றேன், போறேன், இருக்கிறேன், எல்லாம் பார்க்கிறேன். நீங்க செய்யற அற்புதம் அத்தனை நான் பார்த்திருக்கிறேன். ஆனா நான் அப்படிப்பட்ட அற்புதம் செய்யக்கூடாது. எனக்கு ரெட்டிப்பான வரம் வேண்டும். கேட்கிறான் பாருங்க, ரெட்டிப்பான வரம். நான் கூட அப்படி கேட்டிருப்பேனான்னு தெரியாது, சும்மா இல்ல. அது எலிசா பெரிய தீர்க்கதரிசி, எலிசாவுடைய அற்புதங்கள் எல்லாம் பெருசு. போய் அது தான் கேட்டாலே போதும். நம்ம அப்படி அதை கேட்டு வாங்கி இருக்கலாம். என்னத்துக்கிட்ட 2 கேட்டு சில வேளை தராட்டி போனா தாயா 2. ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்கணும், ஆண்டவரே நீர் என்னை பழுக வைக்கணும். ஆண்டவரே அவன் இவன் யாரு ஒருத்தன் ஜெபம் பண்ணா பாருங்க, பேர் என்னது, யாபேஸ் ஜெபம் பண்றான். என் எல்லையை சின்னதெல்லாம் வச்சுட்டு அப்படியே இருக்க கூடாது ஆண்டவரே. இந்த வருஷம் 2014 ஆண்டவரே எல்லையை பெரிதாக்குங்க ஆண்டவரே. ஆண்டவர் தயாளங்க, அள்ளி கொடுக்கிற ஆண்டவருங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தேவ பிள்ளைகளுக்கு பூமி தாங்காததா இருக்கணும். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார், செல்வ சீமானாய் ஆக்கினார், பொன்னும் வெள்ளியும் உடைய சீமானாய் மாற்றினார். அது தாங்க முடியாதா இருந்து, ஆனா அவன் அதுக்கு பின்னால போல கர்த்தர் மட்டும் தேடி போனான். அதுதான் முக்கியம். எதை தேடிட்டு போல, ஐயோ இதுதான் முக்கியம் இல்ல. தூரத்திலே ஒன்று இருக்கிறது, அவைகளை கண்டு அணைத்துக் கொண்டான். ஆனால் இவைகளையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். வாசிப்போம் ஒரு வசனத்தை, சங்கீதம் 78:23. ஆண்டவரே இந்த வானம் திறக்கப்படணும் சோமனுங்க. சொல்லுங்க, வாசிங்க. அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு என்னதான் வானத்தை திறக்கிறாரு. ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது என்ன செய்யறாரா, வானத்தை திறக்கிறாரு. திறந்த எப்படி சொன்னார் ஆண்டவர்? சொன்னார், இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படி சொன்னார் இல்லையா? அப்படி இதெல்லாம் வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்த, நம்மளா கொடுக்கிறோம் இல்ல. ஆண்டவர் சொன்னார், இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் ஆசீர்வாதம். வானம் திறக்கிறதுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே அந்த உள்ளங்கை மேகம் வந்து கொண்டிருக்கிறதப்பா, என் குடும்பத்தை நோக்கி ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. என் பிள்ளையை நோக்கி வருகிறது, என் தொழிலை நோக்கி வருகிறது, எல்லாம் என்னென்ன வேணுமோ அத்தனை கேளுங்க. கர்த்தர் கொடுக்க உண்மையுள்ளவராக இந்த வருஷம் சொல்லுங்க, ஆண்டவரே இருக்கிற வேலையை விட இன்னொரு நல்ல வேலையை தாங்க, நல்ல ஒரு ப்ரமோஷனை தாங்க, கையின் வருமானத்தை ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவர், பிரயாசத்தை ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே. அங்க போனதுல இருந்து நமக்கு இருக்கிற சத்துருவை நினைக்க கூடாது. அவன் இருக்கிறது போல இருக்கட்டும். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இதே இடத்துல தான் எனக்கு உயர்வு, இந்த இடத்துல என்ன உயர்த்த நீர் உண்மையுள்ளவரா இருக்கிறீர், மற்றொரு மத்தியில் உயர்த்த உண்மையுள்ளவரா இருக்கிறீர், என் பிள்ளை உயர்த்த உண்மையுள்ளவராக. அதை சொல்லிக்கிட்டே நீங்க என்ன வாய் அறிக்கை செய்றீங்களோ அந்த அறிக்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவரா. வானத்தை கர்த்தர் திறப்பார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான வானத்தை திறந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்க யாருக்கு அம்மா கொடுக்க போறார், யாருக்கு ஐயா கொடுக்க போறார்? எது தேவை அதை கேளுங்க. அன்னைக்கு பிறகு சாட்சி சொல்லும்போது சொன்னாரு, இந்த வருஷம் தனியா சொல்றேன், அடுத்த வருஷம் வைஃபோட இருப்பேன். அதுதான் விசுவாசம். அதை கத்துற பிரதர் ஆபேல் சொல்லும் சொன்ன காரை கத்த தந்துட்டார், லைசனை தருவார். அறிக்கை எனக்கு நல்லது செய்வார் ஆண்டவர், நல்லது செய்வார், நன்மையை கண்டடைவேன் சொல்லிக்கிட்டே வாங்க, கத்துறது செய்வாரு. அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் இல்ல அதெல்லாம் தேவையில்லாம் கேட்க கூடாது. யாரு என்ன சரி, வானம் திறக்கிறதுக்கு ஒரு வேலை ஒண்ணு செய்யணும். ஒரு வேலை, பல வேலைகள் இருக்கு. இப்ப நான் ஒரு வேலையை சொல்றேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 55, 56 வசீங்க.
வாசிங்க. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் ஆ. வானத்தை அண்ணாந்து பார்த்து எப்ப அண்ணாந்து பார்த்தான்? நிறைந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் ஆ, தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு ஆ. அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய போதும் 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 போதும். பரிசுத்த ஆவியிலே நிறையும் போது அங்கே வானம் திறக்கப்பட்டிருக்கிறதை காணத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்கிறார். இந்த மாலை வேளை ஆவியிலே நிறையும் பொழுது உனக்கு ஆண்டவர் அந்த தெய்வீக தரிசனத்தை கொடுக்கிறார். உனக்காக நான் வானத்தை திறந்து விட்டேன் என்று சொல்லி கர்த்தர் காட்ட உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு வானம் அடைக்கப்பட்டிருக்கிற வானம் திறக்கப்படுகிறது. ஆவியின் அபிஷேகத்தினால் நிறையும் பொழுது கர்த்தர் இந்த மாலை வேளை அற்புதம் செய்வார். நடக்கிறது என்னன்னு வாசிங்க. ஒரு வசனத்தை, அநேக காரியம் நமக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் எவ்வளவு ஜெபம் பண்ண நினைச்சேன். கடைசி ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், இல்ல ஏசாயா 32:15 வாசிங்க. வாசிங்க, நேரமாவது. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்பட்டு ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்படியே இருக்கும். எப்ப அடைக்கப்பட்டிருக்கும்? உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் வரைக்கும் அடைக்கப்பட்டே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். ஆ. செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். அப்ப நமக்கு ஊற்றப்பட வரைக்கும், ஊற்றப்பட்ட உடனே எல்லாம் நடக்கும். என்னது? அற்புதங்களா நடக்கும். வானம் திறக்கப்பட்டுருச்சு. நம்முடைய கண்கள் காணத்தக்கதாய் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆவியின் அபிஷேகத்தினால் நிறையும் பொழுது செழிப்பானதை கர்த்தர் கட்டளையிடுவார். எதிர்பார்ப்போடு இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க. குடும்பத்தில் இப்படி ஒரு காரியம் நடக்கணும்னு வந்திருப்பீங்க. இப்படிப்பட்ட ஒரு கவலையோட வந்திருப்பீங்க. ஒரு துக்கத்தோட வந்திருப்பீங்க. உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து சிந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. இல்ல உங்க வாழ்க்கை தான் என்னன்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியோட வந்திருப்பீங்க. ஸ்தேவான் முழங்கால் படித்து அவன் ஆவிலே நிறைந்த போது வானம் திறந்தது. இன்னைக்கு மாலையில் எத்தனை பேருக்கு ஆண்டவர் பேசினார்? ஹல்லேலூயா.